நீட் தேர்வு முறைகேடு நடந்து இந்தியா முழுவதும் மோடி அரசு எதிராக பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. மாணவர்கள் டெல்லியிலே கடுமையான போராட்டத்தை நடத்திட்டு வர்றாங்க. இதுவரைக்கும் இந்தியா பார்க்காத அளவில், இன்னும் சொல்ல போனால் இந்திய விடுதலைக்கு பிறகு ஒரு பெரிய எழுச்சியை மாணவர்கள் இளைஞர்கள் இன்றைக்கு டெல்லியில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கல்வி அமைச்சர் பதவி விலகணும் என்கின்ற கோரிக்கையில் ஆரம்பித்தது இந்த போராட்டம். ஏன்னா நீட் தேர்வில் பல முறை இதுபோல முறைகேடுகள் நடந்திருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இது குறித்து எந்த பொறுப்பும் எடுக்கல, விளக்கமும் தரல. இந்த தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சராக இருந்ததை விட எல்லா மாநிலங்களையும் மிரட்டுகின்ற அமைச்சராக இருந்து வந்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக பள்ளி கல்வித்துறைக்கான நிதியை தடுத்து வைத்திருக்கிறார். ஒரு கல்வி அமைச்சர் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் கல்வி கொடுக்க கூடாது என்கின்ற அளவிலே யோசிக்கக்கூடிய மிக மோசமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தவர் தர்மேந்திர பிரதான். அவர் நீட் தேர்வு சம்பந்தமா எந்த விதமான பொறுப்பையும் எடுக்காத காரணத்தினால அந்த மாணவர்கள் பெரிய போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். தர்மேந்திர பிரதானுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை மோடி தெரிவித்தவுடன் இந்த ஒட்டுமொத்த அரசாங்கமும் வேண்டுமென்றே இந்த மாணவர்களை வஞ்சிக்கிறது என்று அம்பலமாகி போயிடும். இப்ப நீட் தேர்வை பத்தி எங்களுக்கு அக்கறை கிடையாது, மாணவர் போராட்டத்தை பத்தி எங்களுக்கு அக்கறை கிடையாது என்பதுதான் மோடியினுடைய பிறந்தநாள் செய்தியாக இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில போராட்டம் தீவிரமடைந்து வந்திருக்கிறது. இன்றைக்கு டெல்லியில கடுமையான ஒடுக்குமுறை மாணவர்கள் மீது ஏவப்பட்டிருக்கிறது. டெல்லியினுடைய காவல்துறை மிக மோசமான நடந்தது நீங்க எல்லா இடத்துலயும் பார்த்திருப்பீங்க. உலகம் முழுவதும் கொந்தளித்து பல நாடுகளில் இருந்து இந்த போராடுகின்ற மாணவர்களுக்கு ஜனநாயக சக்திகள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மாணவர்கள் நம்முடைய குழந்தைகள், நம் வீட்டு குழந்தைகள். நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் இப்பொழுது கேள்விக்குறியாக மாறி இருக்க நிலைமையில தான் தமிழ்நாட்டிலும் போராட்டம் நடந்து வருகிறது. டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தினுடைய ஆரம்ப விதை தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சது. சரியாக 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி தங்கை அனிதா செப்டம்பர் 1ஆம் தேதி 2017 தன்னுயிரை கொடுத்து இந்த நீட்டினுடைய கொடூர முகத்தை தமிழ்நாட்டிற்கு காண்பித்தார். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் 16 குழந்தைகளை நாம் இழந்திருக்கிறோம், மாணவ செல்வங்கள் இழந்திருக்கிறோம். இவ்வளவு பேரையும் இழந்து நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று தான் கேட்கிறோம். திரும்ப திரும்ப ஒரு விஷயம் என்னன்னா, நீட் தேர்வு பாஸ் பண்ணாலே ஏதோ டாக்டர் ஆயிருவாங்கன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. நீட் தேர்வுங்க டாக்டர் படிக்க போறதுக்கான நுழைவுத் தேர்வு தாங்க. அதுக்கப்புறம் டாக்டருக்கு நீங்க படிக்கணும். அதுல நீங்க செமஸ்டர்ல பாஸ் பண்ணாதான் டாக்டர் ஆக முடியும் 5 வருஷம் படிச்சு. நீட் தேர்வு எழுதினாலே ஏதோ டாக்டர் ஆயிருவாங்கிற மாதிரி பிஜேபி காரங்க எல்லாம் தரமான மருத்துவர் உருவாக்குவதற்கு நீட் தேர்வுன்னு பேசுறாங்க. நீட் தேர்வு எழுதினா நீங்க டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்துருவீங்களா சார்? நான் பிஜேபி காரங்களை பார்த்து கேட்கிறேன். நீட் தேர்வுங்கிறது ஒரு நுழைவுத் தேர்வு. ஒரு கல்லூரியில் படிக்க போறது நுழைவுத் தேர்வு. 12ஆவது கிளாஸ் பிள்ளைங்களுக்கு என்ன தெரியுமோ அதுல நீங்க பரீட்சை வச்சு நுழைவுத் தேர்வுக்கான ஒரு அனுமதி தர்றீங்க, படிக்கிறதுக்கான அனுமதி தர்றீங்க. அவ்வளவுதான் விஷயம். ஏதோ இங்க நீட் தேர்வுங்கிறது உலக தரம் வாய்ந்த தேர்வு, அது படிச்சாலே மருத்துவர் சிறந்த மருத்துவர் ஆயிருவாங்கன்ற ஒரு கட்டமைப்பு, ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லைங்க, நீட் தேர்வுங்கிறது டாக்டர் படிக்க போறதுக்கான நுழைவுத் தேர்வு தான். அதுக்கப்புறம் தான் நீங்க டாக்டருக்கே படிக்கணும், 5 வருஷம் படிக்கணும். எல்லா பாடத்தையும் முறையா படிச்சு இப்ப என்ன சிலபஸ் இருக்கோ, நீட் தேர்வுக்கு முன்னாடி என்ன சிலபஸ் இருந்தோ அதே சிலபஸ் தான் படிக்க போறாங்க, அதே மாதிரி தான் பரீட்சை எழுத போறாங்க. அதனால இது என்னன்னா, தனியார் கம்பெனிகளுக்கு லாபத்திற்காக இந்த வேலையை செய்யறாரு. 1 லட்சம் 1.5 லட்சம் கோடி ரூபாய் இந்த கோச்சிங் சென்டர் மட்டும் சம்பாதிக்கிறாங்க. நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா 4 மாடி கட்டிடம் 6 மாடி கட்டிடமாக கோச்சிங் சென்டர் வைக்கிறாங்க. இந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வருகிறது? உங்க வீட்டில இருந்து, எங்க வீட்டில இருந்து வரக்கூடிய மாணவர்கள் இந்த நீட்டுக்காக படிப்பதற்கு இவ்வளவு செலவு பண்ண வேண்டியிருக்கு. அப்ப இப்படிப்பட்ட இடத்துல தான் நீட்டு ரத்து செய்யணும்னு எல்லாருமே போராட்டம் நடத்துறோம். தமிழ்நாட்டில் போராட்டம் தீவிரம் அடைந்து இருக்கிறது. தமிழ்நாட்டிலே இந்த மாணவர்களுக்கு ஆதரவாகவும் இந்த நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும். வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய போராட்டத்தோட கூர்மையான போராட்டம் தமிழ்நாடு போராட்டம். தமிழ்நாட்டில் நீட் தேர்வே ரத்து செய்யுங்க நம்ம கேட்கிறோம். வேற கல்வி மந்திரி ராஜினாமா செஞ்சா மட்டும் பத்தாது, அங்க இருக்கக்கூடிய முறைகேடுகளை நீங்க நிவர்த்தி செஞ்சா பத்தாது. நேற்று கூட நரேந்திர மோடி என்ன சொல்லியிருக்காரு, நான் ஒரு விசாரணை கமிஷன் அறிவிக்கும் சொல்லியிருக்காரு. 1 மாசம் என்ன சார் பண்ணீங்க நரேந்திர மோடி சார்? 1 மாசமா இதே டெல்லியில இந்த மாணவர்கள், இளைஞர்கள், குழந்தைகள் போராடிட்டு இருக்கிறாங்களே, அன்னைக்கெல்லாம் வாயை திறக்கல. இன்னைக்கு நரேந்திர மோடிக்கு பயம் வந்துருச்சு, தனது ஆட்சி இருக்குமா இருக்காதான்னு. ஏன்னா இளம் தலைமுறை அஞ்சாமல், இவள் அடக்குமுறைக்கு அஞ்சாமல் வீதியில் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சுட்டான். இந்த அரசாங்கம் வெளியே போன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ஒவ்வொரு மாணவனுக்கு பின்னாடியும் பல குடும்பங்கள் இருக்கின்றன, அந்த உறவினர்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேருடைய கருத்தும் இப்ப மாறிட்டு இருக்கு பிஜேபிக்கு எதிராக. அவ இதை கண்டு ஆட்டம் கண்டு இருக்கிறது. கிளிபிடித்து போய் நரேந்திர மோடி நேற்றுக்கு அவரா இது வரைக்கும் என்னைக்காவது ஏதாவது போராட்டத்துக்கு இப்படி எல்லாம் வீடியோ கொடுத்திருக்காரா? இப்படிதான் பேசியிருக்காரு அவரு.
இது வரைக்கும் பேசினது இல்ல. நேத்து நரேந்திர மோடி பேசுனதுக்கான காரணம் என்ன? அவர் டிமானிட்டைசேஷனுக்கு பேசினாரு, அதுக்கப்புறம் இப்பதான் வந்து பேசுறாரு. அவர் முகத்துல அவ்வளவு பீதி தெரியுது, அவ்வளவு பயம் தெரியுது. ஏன்னா பதவி வந்து பறிபோயிரும் என்கின்ற நிலைமையை இந்த மாணவர் உருவாக்கி இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு தேர்வை நடத்துறதுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு வக்கு இல்லையா? ஒரு எக்ஸாம் நடத்துறதுக்கு ஒரு தேர்வு நடத்த கூட மோடி அரசுக்கு வக்கு இல்லையான்றதான் மாணவர் கேட்டிருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் தமிழ்நாட்டில் தீவிரமடைகிறது. தமிழ்நாட்டிலங்க உங்க எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் நீட்டு வேண்டாம் என்று அதிமுக ஆட்சியிலும் தீர்மானம் நிறைவேற்றியது. திமுக ஆட்சியில் தீர்மானம் நிறைவேற்றி சட்ட வரைவு கொடுத்தாச்சு. இந்த சட்ட வரைவுக்கு இன்னும் ஆளுநர் ஒப்புதல் தராம அது ஜனாதிபதிக்கு அனுப்பி, ஜனாதிபதிக்கு அனுப்பாம அங்க அமைச்சரவையில் தடுத்து வச்சு, நிர்மலா சீதாராமன் தடுத்து வச்சு, இத்தனையும் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப தமிழ்நாடு வந்து நீட்டுல விலக்கு கேட்கிறோம். கல்வி என்பது மாநில பட்டியலிலும் இருக்கிறது. நம்மளும் சட்டம் போடலாம் கல்விக்கு. இந்த தேர்வு வேணும் வேண்டாம் என்று சொல்லுவதற்கு நம்ம சட்டம் இருக்குது. இப்ப ஒன்றிய அரசினுடைய சிபிஎஸ்இ பாடத்திட்டம் இருக்குது, தமிழ்நாடு அரசினுடைய பாடத்திட்டம் இருக்கு, ரெண்டுமே இருக்கு இல்லையா? அப்ப ஒன்றிய அரசிற்கும் அந்த கல்வியில சட்டம் இயற்றுவதற்கு உரிமை இருக்குதுனால் மாநில அரசிற்கும் கல்வி குறித்து சட்டம் இயற்றுவதற்கு உரிமை இருக்கிறது. அதனால மாநில பள்ளி கல்வி திட்டங்கள் இங்கே இருக்கின்றன, கல்லூரி திட்டங்கள் இருக்கின்றன. அப்ப நம்ம வந்து நீட்டு வேண்டாம்னு சொன்ன பின்னாடி அதுக்கான விலக்கை இதுவரைக்கும் ஒன்றிய அரசு தரல. திமுக அரசு இதற்கான வழக்கை தொடுத்தார்கள், அதுவும் கிடப்பில போடப்பட்டிருக்கிறது. இப்படி நம்ம மாணவர்களுடைய எதிர்காலத்தை நாசப்படுத்தி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில், தமிழர்கள் நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரியில், தமிழ்நாடு அரசு தனது வரிப்பணத்தில் நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரியில இந்த தமிழ்நாட்டு கல்வி திட்டத்தில் படித்த நமது மாணவர்கள், தமிழ் மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி படிக்கிறதை நீட் தடுக்குதுங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம வரியில நம்ம நடத்துற மெடிக்கல் காலேஜில் நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்க படிக்க முடியாத தடுப்பதுதான் நீட் தேர்வு. ரொம்ப எளிமையான விஷயம், அவ்வளவுதான். நம்ம கேட்கறதான் கேட்கிறோம், எங்க ஊர்ல நாங்க நடத்துற காலேஜில் எங்க பிள்ளைங்க படிக்கிறத நீ ஏன் தடுக்கிற? நீ ஏன் டெல்லியில் இருக்கக்கூடிய ஆள் நீ ஏன் தேர்வு வைக்கிற? உனக்கு எங்க தமிழ்நாடு கல்வி திட்டத்தை பத்தி என்ன தெரியும்? உனக்கு தமிழ்நாட்டினுடைய மாணவர்களை பற்றி என்ன தெரியும்? மிகச்சிறந்த தலை சிறந்த மருத்துவர்களை இதே தமிழ்நாடு இதே கல்வி திட்டத்தில் உருவாக்கி இருக்கிறது, இதே மருத்துவக் கல்லூரியில் உருவாக்கி இருக்கிறார்கள். உலக புகழ்பெற்ற மருத்துவர்கள் இங்கிருந்து வந்திருக்கிறார்கள். உலகத்திலே இன்றைக்கு மெடிக்கல் டூரிசத்துக்கு தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே முதன்மை இடமாக இருக்கிறது. உலகம் முழுக்க இங்கு சிகிச்சை பெறுவதற்கு வருகிறார்கள். இப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய நாம துணிஞ்சு சொல்றோம், நீட் தேர்வு எங்களுக்கு தேவையில்லை. நல்ல மருத்துவர்கள் தமிழ்நாடு உருவாக்கி இருக்கிறது, எங்களுக்கு நீட்டு தேவையில்லை. நீட்டுங்கிறது ஒரு முறைகேடு. நீட் இஸ் a ஸ்கேம். நீட் இஸ் a ஸ்கேம். அது ஒரு ஊழல். நீட் என்பதே ஒரு ஊழல். அந்த ஊழல் தேவையில்லைன்னு சொல்ல ஒன்றிய அரசின் அலுவலகமாக இருக்கக்கூடிய சாஸ்திரி பவனுக்கு எதிராக நாம் முழக்கம் எழுப்புறோம், கண்டனத்தை தெரிவிக்கிறோம். இந்த அடக்குமுறை நிறுத்துன்னு சொல்றோம், நீட்டை ரத்து செய்யன்னு சொல்றோம், மோடி பதவி விலகுன்னு சொல்றோம். அதுக்கு தான் இன்றைக்கு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டிலும் மாணவர்கள் போராடுறாங்க. இந்த எஸ்எஃப்ஐ டிஒய்எஃப்ஐ இளைஞர்கள் இவங்க எல்லாம் போராடுறாங்க. இது தவிர பிற அமைப்பை சார்ந்த ஒரு மாணவர்கள் போராடுறாங்க. அவங்க மேல காவல்துறை ஒடுக்குமுறை ஏவ வேண்டிய அவசியமே கிடையாது. தாவேக அரசு வந்து நாங்க நீட்டை ஆதரிக்கலன்னு சொல்லிட்டீங்க, கொள்கை முடிவு எடுத்துட்டீங்க. அப்புறம் என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? இங்க மாணவர் போராடுவதை அது ஜனநாயக உரிமை. இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுடைய குழந்தைகளும் காவலர்கள் குழந்தைகளும் மருத்துவர் ஆக வேண்டும் என்றுதான் இந்த மாணவர்கள் போராடுகிறார்கள். தாவேக அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் இங்க தமிழ்நாடு காவல்துறை நடத்துகின்ற இந்த அடக்குமுறை குறித்து எதுவும் பேசாம இருக்கிறீங்க, தடுக்காம இருக்கிறீங்க. எங்களது கண்டனத்தை நாங்கள் இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். காவல்துறை ஒத்துழைக்க வேண்டும், மாணவர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். ஜனநாயகமா தமிழ்நாடு சட்டசபையில் போடப்பட்ட தீர்மானத்திற்கு ஆதரவாக தமிழ்நாடு மாணவர்கள் போராடுறாங்க. தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானம் போட்டிருக்கிறோம், சட்ட வரைவு முன் வச்சிருக்கிறோம். அதுக்கு ஆதரவாக போராடக்கூடிய மாணவர்களை அடக்குவது சட்டவிரோதமானது என்று தாவேக அரசுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். மே 14 இயக்கத்தினுடைய செய்தி அதுதான். தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானம் போட்டிருக்கு சார், சட்ட வரைவு வச்சிருக்கீங்க, அதுக்கு ஆதரவாக தான் மாணவர்கள் இங்க போராடுறாங்க. அந்த மாணவர்களை நீங்கள் அடக்கி ஒடுக்குவது என்பது சட்டவிரோதமானது. தாவேக அரசு புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே உடனடியாக தாவேக அரசு மாணவர்கள் மீதான ஒடுக்குமுறை நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அது மட்டுமல்ல, கண்டனத்தை தெரிவிக்கிறோம். அது மட்டுமல்ல, சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தயவு செஞ்சு எடுத்து வாசிங்க சார். இதே தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குது. அதிமுக காலத்திலும் பேசியிருக்கிறார்கள், திமுக காலத்திலும் பேசியிருக்கிறார்கள். நீங்கள் அதை எடுத்து பாருங்க, சட்டவரைவு எடுத்து பாருங்க. ஆளுநர் மாளிகையில் கிடப்பில போட்டிருக்குது, அதற்கும் எடுத்து நீங்கள் குரல் எழுப்ப வேண்டும். தமிழ்நாட்டுக்கு விலக்கு வாங்குவதற்கு பேச வேண்டிய பொறுப்பு தாவேக அரசுக்கு இருக்குது. அதை செய்யாமல் இருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.
ரோட்டில் இருந்து தாங்க காந்தியடிகள் போராட்டம் பண்ணாரு, அதனாலதான் இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சது. ரோட்டில் இருந்து தான் ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் பண்ணோம், அதனாலதான் அந்த உரிமை நம்மளுக்கு கிடைச்சது. சாலை என்பது மக்கள் பயன்பாட்டில் இருப்பது, தனியார் சொத்து அல்ல. தனியார் சொத்துல போய் போராட்டம் பண்ணதான் தப்பு. சாலை என்பது பொது சொத்து. பொது சொத்துல நின்றுதான் பொதுமக்கள் போராட்டம் நடத்த முடியும். இல்ல நீங்க போராட்டம் நடத்துவதற்கு ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுங்க, எல்லாம் அமைதியா அங்க போராட்டம் நடத்துவாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஜந்தர் மந்தர்ல யார் வேணா போராட்டம் நடத்தலாம், அனுமதி எல்லாம் தேவையில்லை. அந்த இடம் போராட்டம் நடத்துவதற்கு ஒதுக்கப்பட்ட இடம். அப்படி ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுங்க. நாங்க பாட போராட்ட அமைதியா பண்ணிட்டு போறோம். நீங்கள் போராட இடம் கொடுக்காத காரணத்தினால்தான், அதற்கான இடத்தை நீங்கள் ஒதுக்காத காரணத்தினால்தான் இங்க பொது அமைதிக்கு குந்தம் விளைவிக்கின்ற வகையில் போராடுகின்ற நீங்க பேசுறீங்க. இடத்தை ஒதுக்கி கொடுக்குறது உங்க வேலை. உங்க வேலை நீங்க ஒழுங்கா பண்ணா மாணவர் ஏன் எங்கேயோ போய் உட்காரான்? மாணவர் ஏன் எங்கேயோ போய் உட்காரணும்? இடத்தை ஒதுக்கி கொடுக்குறது அரசோட வேலை. நீங்க மெரினா பீச் ஒதுக்கி கொடுங்க. சினிமா போடுறீங்கல்ல, இந்த ஃபுட்பால் மேட்ச் போட்டீங்கல்ல, ஃபைனல்ஸ் ஸ்கிரீன் வச்சு போட்டீங்கல்ல, உங்களுடைய கட்சி தலைவருடைய திரைப்படத்தை போடுறீங்கல்ல, அப்ப ஏன் போராடுறதுக்கு இடம் கொடுக்க கூடாது? அங்க நீட்டுக்கு இதுக்கெல்லாம் இடம் கொடுக்குது, இதுக்கெல்லாம் மெரினால் இடம் இருக்குது. ஆனா எங்க பசங்க போய் உட்கார, எங்க மாணவர் செல்வங்கள் போய் உட்கார்றதுக்கு இடம் இல்லையா? நீங்க தான் சொன்னீங்க ஜென்சி புரட்சி வருது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி. கடந்த தேர்தல் நீங்க தான் சார் பேசுனீங்க. இந்த ஜென்சி புரட்சி தயாராயிட்டாங்க, ஜென்சி புரட்சிக்கு தயாராயிட்டாங்க. எங்க சார் நீங்க எங்க சார் போயிட்டீங்க? ஜென்சி புரட்சிக்கு தயாரா இருக்கிறாங்க. அப்ப இந்த மாணவர்களை ஓட்டு போடுறதுக்கு மட்டும் நீங்க பயன்படுத்துவீங்களா? அதுக்கு மட்டும்தான் அந்த மாணவர்கள் தேவையா? இளைஞர்கள் அதுக்கு தான் தேவையான்றதான் எங்க கேள்வி. அதனால போராடுவதற்கு மெரினா கடற்கரை இடம் ஒதுக்கி கொடுங்க. அங்க சீரணி அரங்கில தான் அங்கே தமிழ்நாடு தமிழருக்கு என்ற தந்தை பெரியாரின் முழங்கி அதே கடற்கரையில் தான் சீரணி அரங்கு கட்டப்பட்டது. அங்கதான் அறிஞர் அண்ணா பேசியிருக்க தமிழ்நாட்டின் தலை சிறந்த தலைவர்கள் கர்ம வீரர் காமராஜர் உள்ளிட்டவர்கள் சீரணி அரங்கில மெரினா கடற்கரை என்பது வரலாற்று சிறப்பு மிக்கது. அதை போய் பூட்டி வைக்கிறீங்களே சார். உலகத்தில் எங்கேயாவது பீச்சை பூட்டி வைப்பானா? உலகத்தின் 2வது பெரிய கடற்கரை இல்லையா? நீங்க பாடத்திட்டத்தில் சொல்றீங்க 2வது பெரிய கடற்கரையை பூட்டி வைக்கிறீங்களே, மக்களை போகக்கூடாதுன்னு சொல்றீங்களே, இது எதுக்கு இந்த பயப்படுறீங்க? என்ன ஆயிர போது? ஃபுட்பால் மேட்சுக்கு போறவன், கிரிக்கெட் மேட்சுக்கு போறவன், இதெல்லாம் பாக்குறதுக்கு போறவன், உங்க தலைவரோட சினிமா படத்தை பார்க்க போறவன், அதை விட அமைதியாக இங்க மாணவ இளைஞர்கள் போராட்டம் நடத்துவார்கள். கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதுதான் தாவேக அரசு கொள்கை என்றால், அந்த கொள்கைக்காக தான் நீங்க மாணவர்கள் போராட்டம் நடத்துறாங்க. போராட்டத்தின் மூலமாகத்தான் இது சாத்தியப்படுத்தும். உங்களுக்கு எந்த எம்பியும் கிடையாது. அப்ப இங்க இருக்கக்கூடிய மாணவர் போராட்டம் மக்கள் போராட்டத்தின் மூலமாக சட்டசபையில் தீர்மானம் போடுங்க. அந்த சட்டசபை தீர்மானம் ஏற்கனவே போடப்பட்ட தீர்மானத்துக்கு ஆதரவாக தான் மாணவர்கள் இறங்கி இருக்கிறாங்க. அதனால இந்த கல்வி பட்டியலை கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வரக்கூடியதுக்கான கோரிக்கை தான் எல்லாரும் போடுறோம். நாங்க ஏன் இன்னைக்கு போராட்டம் பண்றோம்? ஏதாவது என்னங்க அறவழி போராட்டம்னா இதுதான் அறவழி போராட்டம். அமைதியாக கையில் எந்த ஆயுதமும் இல்லாமல் வர்றதான் அறவழி போராட்டம். கையில எல்லாரும் இங்க துப்பாக்கில எடுத்துட்டு வரல, வேல் கம்பு கடப்பாறை எல்லாம் தூக்கிட்டு வரல. இதுதான் அறவழி போராட்டம், அமைதியான போராட்டம். யார் கையிலையும் எதுவும் கிடையாது. கையில ஒரே ஒரு அட்டை மட்டும் வச்சிருக்கிறோம், முளைக்காட்டை வச்சிருக்கிறோம். இது போலதான் மாணவர்கள் போராட்டம் நடத்துறாங்க. அவங்க கையில வேற எந்த ஆயுதமும் கூட கம்பு கூட கிடையாது. அறவழி போராட்டங்கிறது இதுதாங்க அறவழி போராட்டம். இதுக்கு இடத்தை ஒதுக்கி கொடுங்க. அனுமதி பெறுவது என்றால் காவல்துறையிட இடத்தை ஒதுக்கி கொடுக்க சொல்லி நீங்க முதலமைச்சர் உத்தரவு போடட்டும். ஒரு தெரு ராஜரத்ன ஸ்டேடியம் இருக்குது, ஒதுக்கி கொடுங்க. சிவானந்த சாலை இருக்குது, ஒதுக்கி கொடுங்க. அங்க போய் போராட்டம் நடத்தலாம் சொல்லுங்க. ஒவ்வொரு முறை லெட்டர் எழுதி கொடுத்து லெட்டர் எழுதி 5 நாளுக்கு காத்திருக்கணும். அப்படியா காத்திருக்கிறாங்க டெல்லியில எல்லாம்? அதனால தாவேக அரசு இதுல இரட்டை நிலைப்பாடு எடுத்துக்கொண்டிருக்கிறதா அம்பலமாகிறது. உங்கள் அரசு ஆட்சிக்கு வந்து வெகு காலத்துக்குள்ளாகவே, வெகு குறுகிய காலத்துக்குள்ளாகவே அம்பலமாகிறாதீங்க என்பதான் எங்க வேண்டுகோள். இல்ல இன்னைக்கு நம்ம எல்லாரும் போராட்டத்தில் இருக்கும் பொழுது அமைச்சர்கள் திரைப்படம் பார்க்க சென்றுட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு வருத்தமான விஷயம் தான். எதுக்கு முக்கியத்துவம் தரணும்னு அமைச்சருக்கு தெரியணும், இந்த அரசுக்கு தெரியணும். உங்களது கட்சி கொண்டாட தனியா வச்சுக்கோங்க, உங்க கட்சி தலைவருடைய திரைப்படத்தை கொண்டாடுவது தனியா வச்சுக்கோங்க. ஆனால் வேலை நேரத்தில் வேலை பார்ப்பதான முக்கியம், அதான முக்கியம். இங்க ஒரு பெரிய போராட்டம் நடக்குது, பெரிய அவலம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி எந்த விதமான ஒரு கவலையும் இல்லாமல் பண்றது
மக்களிடமிருந்து அவங்க அந்நியப்பட்டு போவாங்கங்கிறதான் அது வெளியே தெரிகிற விஷயம். எனக்கு புரியல. அதாங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்கள தவிர எல்லாருமே வெளிநாட்டுக்காரன் சொல்லிடுவான். பிஜேபி ஆர்எஸ்எஸ் இருக்க ஒரே பிரச்சனைனா அவனை தவிர எல்லாரும் வெளிநாட்டுக்காரன் சொல்லுவான். ஆர்எஸ்எஸ் பிஜேபி இதே ஒரு பிரச்சாரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாணவர் நாங்கெல்லாம் தானே ஓட்டு போட்டோம், எல்லாத்துக்கும் ஓட்டு ஐடி வச்சிருக்கிறோம்ல, ஓட்டு போட்டோம்ல, அப்புறம் வெளிநாடா இருக்கும். எல்லாம் ஓட்டு போட்டோம் தானே வீட்டுல வீதியில நின்றுட்டு இருக்கிறான். எல்லாருமே வெளிநாட்டு செய்தியாது. பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் தேச விரோத சக்தி. அவங்க தான் தேச விரோதிகள். அவங்க தான் தேச விரோதிகள். அவங்களுக்கு எதிராகத்தான் இங்க மக்கள் எல்லாம் போராடுறாங்க. அதனால பிஜேபி தான் தேச விரோதிகளாக பாக்குறோம். நான் இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நம்ம எல்லாம் போராட்டத்தில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ காலையில ஷோவே போய் அமைச்சர்கள் உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்றீங்க. அதானே சொல்றீங்க? ஏன்னு கேக்குறேன். இல்லைங்க, அதுதான் அவங்க எங்க இருந்து வந்தாங்களோ அதானே பண்றாங்க. நீங்க அமைச்சரானதுக்கு பின்னாடி நம்மளுக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. எல்லா மக்களும் கவனிக்கிறாங்க. நீங்க திரைப்படம் பாக்குறது, நாங்க தங்கை அனிதா இறந்த போது எல்லாருமே வீதியில் இறங்கி போராடணும். அன்னைக்கு அவரோட ரசிகர் மன்றம் போராட்டத்துக்கு வரல. நாங்கெல்லாம் போராடி தான் வழக்கு வாங்கணும். அன்றைக்கு ரசிகர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு அமைச்சர்களாக மாறி இருக்கிறார்கள். அவர்கள் பொறுப்பெடுத்து இன்றைய சூழலுக்கு ஏற்ப அவங்க என்ன பொறுப்பு வந்திருக்குதோ அந்த பொறுப்புக்கு தங்களை தகவமைத்துக் கொள்ளலன்னா மக்களிடமிருந்து அந்நிய மக்கள் சிரிச்சிருவாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. மக்கள் சிரிச்சிருவாங்க. இப்படிலாம் இருந்தீங்கன்னா சிரிச்சிருவாங்க. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா அது மக்கள்கிட்ட நீங்க ஆதரவு இழந்து போகக்கூடிய நிலைமை தான் நடக்கும். இல்லைங்க, அது தமிழ்நாடு அரசு போட்ட வழக்கு தான். அது நாங்க தனியா வாய்ப்பு இருந்தா நிச்சயமா நாங்க செய்வோம். எங்களால வாய்ப்பு இருந்தா நிச்சயமா நாங்க செய்வோம். அது அதற்கான எங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. ஆனா எங்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் நம்பிக்கை கிடையாது. உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை இவ்வளவு நாள் தடுத்து வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைங்களா? எங்களுக்கு உச்சநீதிமன்றத்து மேல பெரிய நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொல்றாரு? மாணவர் தாக்கப்பட்டதுக்கு அது எங்க வேலை இல்லை, எங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட உச்சநீதிமன்றத்தின் மேல தங்கை அனிதாவுக்கு நீதி கிடைக்காத உச்சநீதிமன்றத்தில் எங்களுக்கு என்னங்க நம்பிக்கை இருக்க போகுது? அதாங்க உச்சநீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன் நம்பிக்கை கிடையாதுன்னு சொல்றோம்னா, அவர்கள் மக்கள் சார்பாக தீர்ப்புகள் தரவில்லை என்பதுதான் அம்பலமாக இருக்கிறது. அதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி.